இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பின்னணி பார்த்தோம் என்றால், மறைவதில் நிறைவு காண வேண்டாம் என்பதில் தான் நம் மைய சிந்தனையோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய பகுதி இன்றைய முதல் வாசகம். வீண் வீண் முற்றிலும் வீண் என்பதைத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறார். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, இந்த உலகத்திடமிருந்து நாம் ஒன்றும் கொண்டு செல்வதும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதை சுற்றி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனிதர்கள் உறவுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் காரணம் இடப்பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. நம்ம அதை சிந்தித்து பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் எப்படி நிலையானவற்றை தேர்ந்து கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், படைப்புகளில் மயங்கிவிடக்கூடாது. படைப்புகளில் மயங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறது. படைப்புகளில் மயங்கிவிட்டோம் என்றால் படைத்தவனை காண முடியாது என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது நான் ஆலயத்தில் இருக்கிறேன், நான் என் படைத்ததை நினைத்துக் கொண்டிருக்கிறேனா இல்லை படைத்தவனை நினைத்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரமஹம்சர் சொன்னாராம், நீங்கள் இந்த நிலையற்றவற்றை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காதீர்கள், இது நிலையற்றவை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒருவர் சொன்னாராம், சாமி நீங்க சொன்னது நல்லதுதான், ஆனா என்னுடைய தாயும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றனரே என்று சொன்னாராம். உடனடியாக அந்த பரமஹம்சர் அவர்கிட்ட சொன்னாராம், நீ வீட்டுக்கு போய் செத்து போனதா படுத்து கடை, ஒரு நாள் செத்து போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே போல அவரும் வீட்டிற்கு சென்று ஒரு நாள் இறந்து கிடந்தார். அப்பொழுது அம்மா மனைவி பிள்ளைகள் அனைவரும் அழுது கொண்டிருந்தனராம். அப்பொழுது அந்த வழியாக இந்த சாமியார் போய் என்னம்மா நடந்துச்சுன்னு பார்த்தா, என் கணவர் இந்த மாதிரி வேமா இறந்துட்டாரு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனடியாக இந்த சாமியார் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, இவரை உயிரோடு எழுப்புவதற்கு என்னிடம் மந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அதற்கு ஒரு காரியம் செய்யும், இவரை நான் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் உங்களில் யாராவது ஒருவர் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். கணவன் அங்க மனைவி இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. இந்த சாமியார் சொல்றாரு, இவர் உயிரோட வரணும்னா நீங்க உங்கள யாராவது ஒரு ஆளு செத்துறணும் அப்படின்னு சொல்றாரு. அழுது அம்புட்டு நேரம் அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த அம்புட்டு பேரும் சப்புன்னு அப்படியே கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. அப்ப உடனே தாய் சொன்னாங்களாம், எங்க குடும்பம் பெரிய குடும்பம், ஒரு மூத்தவளாக இருந்து நான் தான் வழி நடத்தி கொண்டு வருகிறேன், நான் இறந்தால் நல்லா இருக்காது, வேற யாராவது கேளுங்க சாமி அப்படின்ட்டாங்க. உடனடியாக மனைவியிடம் சென்றாராம். மனைவி சொன்னாராம், இல்ல எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களை நான் கரை சேர்க்கணும், அதனால செத்தவனாவே இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்ப உடனே அந்த சாமியார், தம்பி எந்திரிப்பா அப்படின்னு சொன்னாராம். எந்திரிச்சு பார்த்தாராம், நீங்க சொன்னது உண்மைதான் சாமி அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இதுதான் உலகம். இந்த அன்பில் நாம் நிலைத்திருப்பது அல்ல, இது பூராமே வம்பு. தேவையின் பொருட்டு வைத்திருக்கக்கூடியதற்கு பெயர் அன்பு கிடையாது. இதுதான் கள்ள அன்பு என்று அவர் அழகாக சுட்டி காட்டினார். எனவே நாமும் இன்று எதன் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த வாட்ச் மேல எனக்கு அன்பு அதிகமா இருக்கு, தொப்புன்னு போட்டே உடஞ்சு போச்சு, ஐயோ வாட்ச் உடஞ்சு போச்சு, நான் ஒரு நாள் துக்கம் கொண்டாடுறதுக்கு நான் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் சரி உழைப்பு வீணாகி விட்டது என்று வருத்தப்படலாம், ஆனால் ஒரு நாள் முழுவதும் நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தா, இப்ப உங்கள்கிட்ட கண்ணாடி வளையல் போட்டிருக்கிறீங்க, நான் நன்மை கொடுக்கும்போது தெரியாம அடிச்சு உடஞ்சிருச்சு, நான் உடனே சோகமாயிட்டேன், ஐயோ உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க என்னைய பார்த்து? பரவாயில்ல ஃபாதர், கண்ணாடி வளையல் தானே அப்படின்னு. இதே தங்க வளையல் போட்டிருக்கிறீங்க, ஒரே அடி சுக்குநூறா போச்சு, என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல ஃபாதர் இருக்கட்டும், ஆனா உட்கார்ந்துட்டு திட்டு நமக்கு தான் தெரியும், ஒழுங்கா நன்மை கொடுக்க தெரியாம குடிச்சு என் கையில வளையல உடைச்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப எதற்கு நாம் மதிப்பு கொடுத்தோம்? முதலாவது உடைந்தது கண்ணாடி வளையல், அதிலல்ல நம்முடைய நாட்டம். அது இன்னொன்னு 5 ரூபா கொடுத்தா வாங்கிடலாம், ஆனா 2வது பாத்தீங்கன்னா 50,000 கொடுத்தாதான் வாங்க முடியும். உடனடியாக நம்முடைய மனம் எங்கு மாறுகிறது? இதுதான் விலை உயர்ந்த கவலை என்று சொல்வார்கள்.
இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கவலை விலை உயர்ந்த கவலையா, விலை மலிவான கவலையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவருக்கு என்ன கிடைத்தாலும் நிறைவு இருக்காது. இதில்தான் நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும். எவருக்கு என்ன கிடைத்தாலும் நிறைவு இருக்காது. யூதாசுக்கு இயேசுவுடைய சீடனாக வரம் கிடைத்தது, ஆனால் அவர் இறுதி வரையிலும் அவருடைய சீடனாக இல்லை. ஆகவே யூதாசுக்கு கிடைத்தது போல நானும் ஒரு யூதாஸாக இருந்து விடாமல் இருப்பதற்குத்தான் வரம் கேட்க வேண்டுமே ஒழிய, நானும் அப்படிப்பட்ட இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற வரம் கேட்கக்கூடாது. ஒரு பலூன் இருக்கிறது, அந்த பலூனில் காற்று இல்லை. காற்று இல்லை என்றால் அந்த பலூன் எங்கே கிடக்கும்? கீழே கிடக்கும். காற்று அடிச்சுன்னா அந்த பலூன் எங்கே போகும்? மேலே பறக்கும். அதே போலதான் ஒரு வெறுமையான பலூனில் காற்றை நிரப்பிய பிறகு எவ்வாறு மேல் நோக்கி பறந்ததோ, அதே போல வெறுமையாகிய நாமும் நமக்குள் கடவுள் வந்து விட்டார் என்றால் நாமும் விண்ணுலகம் நோக்கி செல்வோம் என்பதுதான் இன்றைய வாசனத்தினுடைய முக்கிய ஆழமான செய்தியாக இருக்கிறது. கோடை எஃப்எம்ல ஒரு செய்தியை தொகுத்து வழங்கினார்கள். தவமாய் தவம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையுமே கேட்கலாம், நீங்க உங்க வாழ்க்கையில தவமாய் தவம் இருந்து எதை பெற்றீர்கள்? எதை பெற்றீங்க? எதை பெற்றீங்க? தவமாய் தவம் இருந்து எதை பெற்றீங்க? குழந்தைகளை பெற்றோம். அடுத்து பெற்றீங்கன்னா இந்த பெற்றீங்க மட்டும் அல்ல, இந்த பெற்றீங்களும் வரணும். பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னேன். ஓகே, குழந்தையை பெற்றுக்கொண்டோம், கடவுளிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டோம். ஒன்று. இரண்டாவது வேலை வாய்ப்பு. ஒருத்தர் கூட கணவர்னு சொல்லல, ஒருத்தர் கூட மனைவின்னு சொல்லல, ஒருத்தர் கூட மருமகன் சொல்லல, ஒருத்தர் கூட மருமையன் சொல்லல. உங்களுக்கு இந்த உதாரணமே பொய்த்து போய்விட்டது. அந்த கோடை எப்பமில்லை அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், நான் தவமாய் தவம் இருந்து பெற்றது என்னவென்றால் என்னுடைய மருமகளை ஒரு அம்மா சொல்றாங்க. இரண்டாவது ஒரு அம்மா, என்னுடைய மருமகனை நான் தவமாய் தவம் இருந்து பெற்றேன் அப்படின்னு சொல்றார். மூன்றாவது, என்னுடைய மாமியாரை பெற்றேன், என்னுடைய தாய் தகப்பனை தவமாய் தவம் இருந்து பெற்றேன், என்னுடைய பேர குழந்தைகளை தவமாய் தவம் இருந்து எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த தொகுப்பாளர் இறுதியாக சொல்லி முடித்தார், பாருங்கள், யாருமே சொல்லவில்லை நாங்கள் தவமாய் தவம் இருந்து இந்த வீட்டை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் தவமாய் தவம் இருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் தவமாய் தவம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டோம் என்று யாருமே அதில் குறிப்பிடவில்லை. ஆனால் இன்று நாம் உறவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உணர்வுகளையும் அப்புறப்படுத்திவிட்டு வெறும் ஒரு அழியக்கூடிய பொருளுக்காக உயிருள்ள மனிதர்களை சாகடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே உயிரற்ற அந்த பொருளுக்காக உயிருள்ள மனிதர்களை நாம் நிற்கதியாக விட்டு அவர்களை சாகடிப்பதற்கு பதிலாக உயிரற்றதை பயன்படுத்தி உயிர் உள்ளவர்களுக்கு இன்னும் உயிர் கொடுக்க நமக்கு மனம் வர வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. நாம் என்ன சேர்த்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் வீண், முற்றிலும் வீண் என்பதை சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டத்தையும் படைத்த பின்னும் ஒரு பெண்ணிடம் அடைக்கலம் புகுந்தார். ஒரு பெண்ணிடம் அடைக்கலம் புகுந்தார். காரணம், அவருக்கு அகிலத்தையும் ஆட்டி படைக்க தெரியும். ஆனால் அவர் அதில் நிறைவு காணவில்லை. விண்ணுலகத்தில் இருக்க வேண்டிய அவர் மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அதில்தான் அவருக்கான நிறைவு இருக்கிறது. எனவே விண்ணுலகத்தில் அவர் நினைத்தால் சூரியன் போ, நிலா போ, பகல் இருளாகட்டும், இருள் பகலாகட்டும், நட்சத்திரம் விழுந்து நொறுங்கட்டும், கடல் சுனாமியாக பொங்கட்டும், கட்டளைகள் போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த நிலையை அவர் வரிந்து பற்றி கொடுத்திருக்காமல் அவர் இந்த மண்ணுலகில் வந்து ஒரு மனிதனாக பிறந்து நம்மை ஒரு மனித நிலைக்கு உயர்த்துகிறார் என்பதுதான் அதில் பார்க்க வேண்டும். எனவே இறைவனிடம் இருப்பது சூரியனும் சந்திரனும் இந்த அகில உலகமும் இருக்கிறது. ஆனால் அவற்றை ஒழுங்காக பயன்படுத்துகிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த செல்வங்களை நாம் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக வீண் என்றால் இறைவன் தொடக்கத்தில் படைத்த அனைத்தையுமே வீணாக பார்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் இறைவன் அனைத்தையும் நல்லதென கண்டார், நல்லதென கண்டார் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு இறக்கின்ற அழிகின்ற பொருட்களின் வழியாக இறைவனை நான் எப்படி காண முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனை நாம் அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனைகளுமே இருக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இருக்கின்ற அனைத்தும் இழந்து போக கூடிய ஒரு சூழல் வரும்.
அதற்காக நாம் இருக்கின்ற போது அனுபவித்ததை நினைத்து கொண்டிருக்காமல், வருந்தி கொண்டிருக்காமல், கவலையில் இல்லாமல் அடுத்த கட்டம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு உண்மையிலேயே துன்பமும் துயரமும் இருக்காது என்பதுதான் உண்மை. ஏன் சோகமா இருக்கிறீங்க எல்லாரும்? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏன் சோகமா இருக்கிறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது. நாம் எதிர்பார்க்காதது நடக்கும்போது சோகமா இருப்போம். ஒரு காட்டு வழியாக பயணம் செல்ல போகிறோம் என்றால் முள்ளு குத்தக்கூடாது, கல்லு குத்தக்கூடாதுலாம் காட்டுக்கு போக முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை தயாரித்த பிறகு பயணம் செய்ய வேண்டும். இப்ப நான் இங்க இருந்து காலையர்கள் போனோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு, அதாவது பேருந்துக்கு தேவையான காசு என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். காசு இருந்தாதான் அந்த நடத்துனர் என்னை அனுமதிப்பார். இல்லை என்றால் பாதியில இறக்கி விட்டு ஓடுறா அப்படின்னு விரட்டி விட்டுருவார். அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் சரி. இப்ப காட்டு பயணம், முள்ளு குத்தும் கல்லு குத்தும் தெரிஞ்சு அதற்கு தயாராக நாம் செல்ல வேண்டும். இடையில முள்ளு குத்துது கல்லு குத்துதும் திருப்பி ஒடியாந்தோம்னா நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியாது. அதே போலதான் வாழ்க்கையிலும் மனிதர்கள் ஏமாற்றத்தான் செய்வார்கள், மனிதர்கள் இல்லாது பொல்லாது பேசத்தான் செய்வார்கள், மனிதர்கள் இகழ்ச்சியையும் அப்படியே குப்புறக்க பிடிச்சு தள்ளத்தான் செய்வாங்க, முதுகுக்கு பின்னாடி கை வைக்கத்தான் செய்வாங்க. இவற்றை எல்லாம் கடந்து எவன் நடந்து கடவுளை அடைகிறான் என்பதில் தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. எனவே வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரே பக்கம் போகக்கூடிய மகிழ்ச்சியாக மட்டும் நினைத்து விடாதீர்கள். அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம். நாம் ஆன்மீகத்தை எப்படி பார்த்து விட்டோம் என்றால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நாங்க வாட்டுக்கு நிம்மதியா போகணும், போகவே முடியாது. இங்க இருந்து நீங்க ஒரு 4 சக்கர வாகனத்தில் இங்க இருந்து மதுரைக்கு போகணும்னாலும் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா வேகத்தடை இருக்கும். எதுக்கு வேகத்தடை இருக்கு? ஓவர் ஸ்பீட்ல இல்ல. நான் ஸ்பீடா போறேனா, அதாவது வேகமா போறேனா பைய போறேனா, அந்த வேகத்தடை தான் நிர்ணயிக்கும். நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை எதை நிர்ணயிக்கும் என்றால் நான் சரியாக சிந்திக்கிருந்து போகிறேனா இல்ல சிந்திக்காம போறேனாங்கிறது தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு காணும். நான் வேகமா போய் வேகத்தடை இருப்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்றால் கார் பறக்கும், எங்கிட்டாவது பறக்கும். அதே போலதான் நாமும் வாழ்க்கையில் பிரச்சனையில் ஒடிந்து போய் கிடக்குங்கிறவங்களாம் வேற ஒண்ணும் கிடையாது. அதை சிந்திப்பதே இல்லை. அவங்க வாட்டுக்கு பிடிச்ச அடிச்சோம்னா அவங்க ஆயா போட்ட ரோடு மாதிரி விட்டு போறது. அப்புறம் அங்கே ஐயா நிப்பார். அப்புறம் உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அலங்கார மாதாட்டம் முழங்கால் போட்டு 2 மெழுகுதிரியை ஏற்றி 4 ரூபா தட்டு காசை போட்டு விட்டு அப்படி நம்ம வேண்டக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுகிறோம். சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வெளியில போகும்போது வாகனங்கள் போய் கொண்டிருக்கும். எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எச்சரிக்கையாக செல்வதற்குத்தான் ஆன்மீகமே ஒழிய இங்கே கடவுளை வந்து பார்த்தாச்சு கடவுள் நம்மளை பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிறது இல்லை. கடவுளை நாம் உடன் அழைத்து செல்வது. அதாவது கடவுள் என்றால் என்ன என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? கடவுள் என்றால் விழிப்புணர்வு என்பதுதான் அதன் பொருள். விழிப்புணர்வு என்பதுதான் கடவுள். நீங்க கடவுளை எப்பொழுது தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அன்றெல்லாம் பிரச்சனை வரும். எப்பொழுது கடவுளை விழிப்படைய வைத்திருக்கிறீர்களோ அன்றெல்லாம் உங்களுக்கு அருள் வரும். பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கு, பிரச்சனை வராதுன்னு நினைக்க கூடாது, வரும். அதை எதிர்த்து போராடுவதற்கு அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை என்றால் எது வீண் எது தேவை என்பது நமக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் வீணானது நமக்கு தேவைப்படுவது நமக்கு வீணாக போய்விடும் என்பதுதான் இன்றைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவது. எனவே எது வீண் எது தேவை என்பதை நாம் கண்டறிந்து இறைவிடம் அருள் வேண்டி இந்த பலியில் இணைவோம். ஆமென்.